இந்த கொஸ்டினை பாருங்கள், ஒரு ஈஸியான கொஸ்டின். ஆனால் என்ன கேட்டால் இந்த தகவல் எதுவுமே ஸ்கூல் புக் இல்லாட்டா கூட ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் எடுத்துட முடியும். டேரெக்டாக அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆற்காடு நவாப் அரசை பறித்து கொண்டார் இருக்குது. கரெக்டு தான். பாளையக்கார ஆட்சி முறையை ஒழித்தார். ஏன்னா பாளையக்கார ஆட்சி 1800, இவர் காலகட்டமே 1798 தான் சென்னையுடைய கவர்னராக இருக்கிறார். சென்னை மாகாணத்துடைய ஆளுநராக இருக்கார். 1803 வரைக்கும் இருக்கார். இதில் எட்வர்டு கிளைவ் அப்படிங்கிறவர். சென்னையில் தலைமை நீதிமன்ற ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது. இந்த தகவலாம் தெரியலனா கூட கலெக்டர் ஜாக்சன் தன்னை ஆவணப்படுத்தியதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் எழுதிய கடிதத்திற்கு எட்வர்டு கிளைவ் ஆர்வம் காட்டவில்லைன்னு இருக்கிறது தப்பு. ஏன்னா அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கும். அவர் தான் என்ன செய்ய கேட்டி அப்படின்னா, அந்த ஓரம் அப்புறம் என்னைக்கு கூட ஆஜராகுங்க. அதுக்கு போல நான் என்ன ஜான்சனை வந்து என்ன செய்வார்னா இடைநீக்கம் செய்வது யார் தான்? எட்வர்ட் கிளைவ் தான் இடைநீக்கம் செய்வார். அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த தகவல். இதை மட்டும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஜாக்சன் இடைநீக்கம் செய்தும் ஓரம் காசாமேசர் ஆகியோருக்கும் முன்பு ஆஜராக கட்டணம் படித்தது. இதற்கிடையே சிவசுப்ன ஆற்றிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சன் பணியிடக்கும் செய்து ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் உத்தரவிட்டார். சில இதில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். சில ஜாக்சனை பணியிடம் சீக்கம் செய்தது யாருக்கிட்டே எட்வர்ட் கிளைவ் தான். அதிலிருந்து நம்மளுக்கு தெரியுது எட்வர்ட் கிளைவ்ங்கிறது ஒரு முக்கியமான அவராக இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த சம்பவத்தில்.